கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 6 வயது மகன் தான் தகப்பனோடு கடற்கரைக்கு சென்று காற்று வாங்கி கொண்டிருந்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் தண்ணீரிலே காலை நனைத்து விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது தகப்பன் சொன்னார், அதிக தூரம் போய்விடாதே, எப்பொழுதும் எனக்கு அருகிலேயே இருக்க வேண்டும் என்று அவனை அதட்டினார். அவன், நான் அதிகமெல்லாம் போகவில்லை, இதோ இந்த கால அளவுக்கு தண்ணீர், அதில் தான் நிற்கிறேன் என்று நின்றான். பிறகு கொஞ்சம் முழங்கால் அளவு தண்ணீருக்கு போனான். இப்பொழுதும் நான் தூரமாய் போய்விடவில்லை, நீங்கள் கூப்பிட்டால் உடனே ஓடி வந்து விடுவேன் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழத்திலே அவன் தண்ணீரிலே விளையாடினான். திடீரென்று ஒரு பெரிய அலை அவன் மீது மோதி அவனை உள்ளே தூக்கி கொண்டு போய்விட்டது. அடுத்த அலை அவனை வெளியே தூக்கி எறிந்தது. ஐயோ அப்பா என்று கூக்குரலிட்டான். அப்பொழுது தகப்பன் விரைந்து சென்று தண்ணீருக்குள்ளே தத்தளித்த அவனை தூக்கி எடுத்துக்கொண்டு வெளியிலே வந்தார். அவன் சொன்னான், அப்பா, நான் உங்களை விட்டு தூரமாய் போய்விட்டேன், நீங்கள் என்ன எப்படி கண்டுபிடித்து தூக்கி விட்டீர்கள் என்று கேட்டான். அவர் சொன்னார், நீ என்னை விட்டு தூரமாய் போனாலும் நான் உன்னையே தான் கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் எப்பொழுதும் உனக்கு சமீபமாகத்தான் இருக்கிறேன். அதனால் தான் அலை அடித்த உடனேயே நான் உள்ளே பாய்ந்து எனக்கு நன்றாக நீச்சல் தெரியும் என்பதனால் உன்னை எளிதாக காப்பாற்றி விட்டேன் என்று சொன்னார். நாம் இந்த உலகத்திலே பாவத்தின் சந்தோஷத்தினால் நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம். இது ஒன்றும் கர்த்தருக்கு விரோதமானது அல்ல, இது எல்லாரும் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் தானே, இது அத்தியாவசியம் தானே என்று அநேக சந்தோஷங்களை நாடி நாம் கர்த்தருடைய நியமங்களை விட்டு வழி விலகி போகிறோம். நாங்கள் கர்த்தருக்கு தூரமானவர்கள் அல்ல, ஒழுங்காக பக்தி செய்கிறோம், அவ்வப்போது கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை குறைவில்லாமல் செய்து விடுகிறோம். எனவே இது போதும் என்று சொல்லி அநேக கர்த்தரை விட்டு தூரமாய் போய் கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அனாதி தீர்மானத்தின்படி நம்மை முன்குறித்து தாயின் கற்பத்திலே நம்மை தெரிந்து கொண்டவர் அல்லவா அவர். எனவே திடீரென்று நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விட்டதை உணரும் போது அவரை நோக்கி கூப்பிட்டோம் என்றால் அவர் ஓடி வந்து அரவணைத்து நம்மை தூக்கி எடுத்து தம்மோடு சேர்த்துக் கொள்ளுகிறார். நாம் தான் கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விட்டோமே, இனி அவரை நாட முடியாது என்று ஒரு காலம் கிடையவே கிடையாது. எப்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுது அவர் நமக்கு சமீபமாயிருந்து நம்மை சேர்த்துக் கொள்கிறார். சங்கீதம் 86:5, ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். புலம்பல் 5:21, கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்ட போது இருந்த அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷம் நம்மை விட்டு போயிருந்தால் மீண்டும் அவரை நோக்கி கூப்பிட்டு அவரோடு ஒப்புரவாகும் காலம் இது. நாம் துவக்கத்தில் பெற்றுக் கொண்டிருந்த அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர் மீண்டும் தருகிறார். அதைத்தான் பாவத்திலே விழுந்த சங்கீதக்காரன், உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை மீண்டும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுகின்றார். நாம் பாவத்திலே விழும்போதெல்லாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறோம். அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் சமீபமாயிருந்து நம்மை சேர்த்துக் கொள்கிறார். அந்த உணர்வோடு கர்த்தரோடு இருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உம்மை விட்டு இந்த உலகத்தின் சந்தோஷங்களை நாடி தூரமாய் போய்விடாதபடிக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். தூரமாய் போகும் போதெல்லாம் நாங்கள் நோக்கி கூப்பிடும் போது மீண்டும் எங்களை சேர்த்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.